சிங்கார சென்னை சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. அன்றாடங்காட்சியினுடைய அவல குரல்கள் ஆங்காங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. வீடுகள் இல்லாமல் நாள்தோறும் நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்கள் அவதிப்படுகிற சூழல். ஆளும் அதிகார வர்க்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்வி கேட்பதற்காகவே அன்றாடங்காட்சிகளோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். அம்மா, எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? 30 வருஷமா கிடக்குற ஐயா. 30 வருஷமா? 30 வருஷமா என்ன? ஒரு ரூபாய் கூட இல்லை. அங்கே திரும்பி பேச சர்க்கார் காசு 1 ரூபாய் கூட வாங்கி சாப்பிடல. இப்போ ஜெயலலிதா இருக்க சொல்ல, எம்ஜிஆர் இருக்க சொல்ல நான் சாப்பிடவே இல்லை 1 ரூபாய் கூட. இப்போ ரேஷன் கார்டு பில்லு, நம்ம இந்த புருஷன்ல பணம், வீடியோ பணம் பார், அது கூட இல்லை எனக்கு. அது கூட இல்லை. ரேஷன் கார்டு பில்லு அது ஒன்று கன்றாக இருந்துச்சு, அது கூட தொலைஞ்சு போச்சு மழையில. இந்த மலைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? இங்கே தான் கிடந்தோம். இந்த பஸ் ஸ்டாண்ட், இந்த ஓட்ட பஸ் ஸ்டாண்ட் தான் கிடந்தோம். ஆமா, இங்கே கிடந்தோம். கோயில் மேலே கொஞ்ச நேரம் போய் படுத்து வரோம். என்ன பண்றது, தலைவீதி. சரி, இப்போ இந்த புயலுக்கு என்னென்னத்தை இழந்திருக்கிறீங்க நீங்க? எல்லாம் இழந்து போய் கிடக்குறோம் ஐயா. மணி 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 இது மாதிரி மூட்டை ஒரு 5000 சரக்கு இருக்கும். அப்படியே தண்ணியில் வெள்ளை போடுச்சு, போடுவேன் எல்லாம் போயிடுச்சு. பாய மீன் எல்லாம் ஓடி போயிடுச்சு வெள்ளத்தில். இப்போ நீங்க ரேஷன் கார்டு இருக்கா? இங்க ரேஷன் கார்டு இல்லை, அதனால தான். ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு தான் தொலைஞ்சு போச்சு. அந்த மலையில போயிடுச்சு. ஆமா, மலையில ஓடி போச்சு. சரி, இப்போ ஆதார் கார்டு கூட நீங்கள் இணையத்தில் போய் எடுத்துக்கலாம். அந்த நீங்கள் ஏற்கனவே எடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரசாங்கம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் 6000 ரூபாய் அறிவித்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லைப்பா, தெரியாது. நீங்கள் இப்போ இந்த பகுதியில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால், இப்போ அந்த ரேஷன் கடையில் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்குறாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆய்வு செய்து உங்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. ஏன் அந்த முயற்சி நீங்கள் செய்யலாம்? அந்த இடம் தெரியல சார் எனக்கு. நீங்கள் இங்கே இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்களே, ரேஷன் கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்களே. இங்கே சொல்ல மாட்டாங்க. நீ இருந்தால் சொல்லுங்க, அவங்க வாங்கி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தானே இங்கே. உங்கள் விண்ணப்ப படிவத்தை அவங்க பூர்த்தி பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் இருந்தாலும் வாங்க, நம்ம உங்களுக்கு ஒரு ரேஷன் கடையை கொண்டே காட்டுறோம். அந்த ரேஷன் கடையில் விண்ணப்ப படிவை நாங்களே வாங்கி தரோம். பூர்த்தி பண்ணுங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாம கோரிக்கையை வைப்போம். இந்த அன்றாடங்காட்சி மக்களுக்கும் இந்த அரசுகள் உறுதுணை புரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. எல்லாருக்கும் போயிடுச்சு இருக்கு, அது பார்த்துக்குவோம், வாங்கிடலாம். இது போன்ற மக்களுடைய அவல நிலைகளை இந்த அரசு அதிகார வர்க்கங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதுதான் நமக்கான எழுப்புகிற கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பான கோரிக்கை என்னவென்றால், சாலையோரங்களில் படுத்து உறங்குகிற அன்றாடங்காட்சி மக்களை சற்று ஏறெடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்வியல் தரத்தை உயர்த்துவதற்கு இந்த அரசுகள் என்ன இதுவரை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் கணக்கிடுங்கள். எதிர்கால வரலாற்றில் தமிழக அரசியல் தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சாலையோர மக்களுக்கும் சரியான வசதியை செய்து கொடுத்திருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதே நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். வாருங்கள், இன்னும் நிறைய மக்களை சந்திக்க இருக்கிறோம்.